தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது ஆஸ்மாத்துடைய 5ஆம் நாளாகிய இன்று தூய கன்னிமரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை இன்று மகிழ்வோடு கோலாகலமாக இன்றைக்கு கொண்டாடுவதிலே இன்றைக்கு மகிழ்ச்சியடைகின்றோம். தூய கன்னிமரியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த ஒரு விசுவாச இந்த சத்தியத்தை பிரகடனப்படுத்திய நாள் 1950ஆம் ஆண்டு 12ஆம் பத்திநாதர் இதை அறிக்கையிட்டார். தொடக்க நூற்றாண்டுகளிலே ஏறக்குறைய அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்பதை கிபி 431ஆம் ஆண்டு எபேசு சங்கத்திலே அதை அறிக்கையிட்டார்கள். அதன் பிறகு ஏறக்குறைய சில ஆண்டுகளாக அன்னை மரியாளை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் திருவையிலே கூறப்படவில்லை, பெரிதாக பேசப்படவில்லை. மாறாக ஏறக்குறைய 1854ஆம் ஆண்டு அன்னை மரியாள் அமல விருப்பம் என்ற 9ஆம் பத்திநாதர் அறிக்கையிட்டார். அதைத் தொடர்ந்து அன்னை மரியாள் நாமே அமல விருப்பம் என்று பெனத்தம்மாவுக்கு காட்சி கொடுத்தார்கள். இவ்வாறாக திருவையிலே ஏறக்குறைய சில இடைப்பட்ட அந்த மத்திய காலங்களிலே பெரிதளவுக்கு அன்னை மரியாளை பற்றி பேசப்படவில்லை. ஆனால் அதே சமயத்திலே இந்த அன்னை மரியாளுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாட வேண்டும். காரணம், இயேசு விண்ணகம் சென்றார். இதைத்தான் இன்றைய 2ஆம் மாதத்திலே பார்க்கிறோம். இயேசு விண்ணகத்துக்கு ஏறி சென்றார், அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என்பதை நாம் அறிக்கையிடுகின்றோம். இயேசு விண்ணகம் என்று சென்றார் என்றால் அன்னை மரியாளும் நிச்சயம் விண்ணகம் அடைய வேண்டும். அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் செய்த நற்காரியங்கள், அது குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் என பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் தன்னுடைய நாளிலே அந்த எலிசபெத் அம்மாளுக்கு ஓடோடி சென்று உதவி செய்கின்றார்கள், விரைந்து செல்லுகின்றார்கள். அங்கு என் ஆண்டவரின் தாய் என வர நான் பேர் பெற்றது எப்படி என்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்துகின்றாள். ஆண்டவர் உமக்கு சொன்னவற்றை நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று அந்த ஒரு இறைவாக்கு அங்கு கொடுக்கப்படுகிறது. அன்னை மரியாள் எப்பொழுதுமே கனிவுள்ளவள், அன்புள்ளவள், இரக்கமுள்ளவள், தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் இந்த உலக வாழ்விலே அர்த்தத்தோடு வாழ்ந்தவள். இதைத்தான் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவருடைய கூற்றுக்கிணங்க இந்த உலக வாழ்விலே தன்னுடைய கடமைகள், தன்னுடைய பொறுப்புகள் அனைத்தையுமே அன்னை மரியாள் இறை விருப்பத்துக்கு ஏற்றபடி, இறை திருவுளத்துக்குபடி பணிந்து நடந்து செய்ததனால் ஆண்டவர் நிச்சயம் அவர்களுக்கு விண்ணகத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுக்க இந்த நாள் ஆண்டவர் ஏற்படுத்திய ஒரு நாளாக, அவர் விண்ணகம் சென்ற நாளாக இன்றைக்கு நாம் அனைவருமே இன்றைக்கு திருவையிலே உடலோடும் ஆன்மாவோடும் அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இந்த விழா நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? நாமும் அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே இறை அருளை பெற வேண்டும், உண்மையோடு வாழ வேண்டும், நேர்மையோடு வாழ வேண்டும், நாமும் விண்ணகம் செல்வோம் என்ற நம்பிக்கையை இந்த திருநாள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறது. இதைத்தான் மூவரு கடவுளுடைய எலிசபெத்துடைய கார்மெல் சபை புனித சொல்வது, நான் இந்த மன்னகத்திலே விண்ணகத்தை காண்கிறேன் என்று சொன்னாள். அப்போ இன்றைக்கு நாமும் விண்ணகம் என்பது இன்றைக்கு கிடைக்காத ஒரு இதல்ல, மாறாக எல்லாருமே அந்த விண்ணகத்துக்கு செல்லலாம். எப்படி என்றால், இந்த உலகத்திலே நாம் பண்போடும் பாசத்தோடும் பரிவோடும் நம்முடைய அன்றாட மனித வாழ்வை நாம் முழுமையாக வாழுகிற பொழுதும், இறை திட்டத்தின்படி நாம் நடக்கின்ற பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நாமும் ஆண்டவருடைய வல்லமையை பெறுவோம், விண்ணகத்தை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருநாளிலே நம்முடைய குடும்பங்களிலே, அது குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 15 நாளே பாரத நாடு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆகின்றன. ஆக இந்த இந்திய தேசத்திற்காகவும் நாம் இந்த நாளிலே ஜெபிப்போம். இன்னும் இந்திய நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு குளறுபடிகள் அனைத்தும் நீங்கும்படியாகவும், இன்னும் உலக அமைதி கிடைக்கும்படியாகவும், அனைத்து மக்களுக்குமே நல்ல நீதி கிடைக்கும்படியாகவும் நாம் இந்த நாளிலே வேண்டி ஜெபிப்போம். இன்னும் அனைத்து தலைவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இன்னும் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடியவர். அது குறிப்பாக அன்னையுடைய இந்த திருநாளிலே அனைவரையுமே ஒன்றிணைக்க அன்னை மரியாள் எவ்வாறு கடவுளுக்கு உகந்தவளாக தன்னுடைய வாழ்விலே இதோ அந்த 12 விண்மீன்களை ஆடைகளை அணிந்தவளாக தன் வாழ்நாளிலே எப்பொழுதுமே கதிரவனை ஆடையாக உடுத்தி அந்த திருவெளிப்பாடு சொல்வது போல அன்னை மரியாள் இந்த நாள் கடவுளுடைய மாட்சிமையிலே பங்கெடுத்தது போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய மாட்சிமையிலே நிச்சயம் பங்கெடுப்போம் என்ற ஒரு இறை நம்பிக்கையோடு இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறும் அப்பா இயேசுவே. இதோ இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகஸ்ட் மாதத்தின் 15ஆம் நாளிலே இதோ அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் இந்த எடுத்துக்கப்படும் இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவருமே அன்னை மரியாள் பிள்ளைகளாக அவருடைய அடிச்சுவலை பின்பற்றி நீதியிலும் அன்பிலும் சமத்துவத்திலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்பத்திலே பொறுப்புள்ள பெற்றோராகவும் இறை நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவராக வாழ நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக, நீரே எங்களுக்கு உயிராக ஒளியாக இருந்து எங்களுடைய வாழ்விலே நீரே எங்களுக்கு கலங்கரை விளக்காக இருந்து அனைத்து மக்களையுமே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய உடலை பேணி பாதுகாக்க, எங்களுடைய ஆன்மாவை பேணி பாதுகாக்கக்கூடிய நல்ல வல்லமையும் கிருபையும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே இறை ஆட்சியை நோக்கி எதிர்நோக்கின் பயணியில் இந்த யூபிலி ஆண்டிலே
கொண்டாடக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திலுமே நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து, அன்னை மரியாள் எங்களுக்கு தாயாக, எங்களுக்கு கலங்கரை விளக்காக, அன்னை மரியாள் எங்களுக்கு நம்பிக்கையுடைய நங்கூரமாக இருந்து எங்களை ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதித்து இந்த நாளிலே, ஆகஸ்ட் மாதம் இந்த பயண நாளிலே நாங்கள் அனைவருமே மாட்சி பெற்ற மக்களாக வாழ தேவையான அருள் வரங்களை இந்த நாளை கொடுக்கும்படி இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே சமாதானத்தையும், அன்புறவையும், அமைதியும், விடுதலையும், இன்னும் பல்வேறு அடிமைத்தனங்கள், புற அடிமைத்தனங்கள் எல்லா மக்களையும் விடுவிக்கும்படியாகவும், நல்ல நீதி கிடைக்கும்படியாகவும் கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம். ஆமேன்.